ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்சிஸ் குக்கப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டொமேட்டோ சாஸ். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் இல்லைனா குக்கர்லேயோ ஒரு சொம்பு தண்ணி விட்டு நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு பெரிய மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியோட பல்ப்பு மட்டும் கிடைக்கும். மேலே அந்த விதையோ இல்லை தோலோ இருந்தால் அது அப்படியே அந்த ஃபில்டராக இருந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பியூரான தக்காளி சாறு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சாறை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாங்க. இது செய்யும்போது ஒரு மிதமான அனலில் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிச்சு வராது. இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ இது நம்ம தக்காளி சாஸுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம சேர்த்திடலாம். 1 கப்பு சர்க்கரை தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூளும், ஒரு 1/2 கப்பு புளி கரைசலும், 1/2 ஸ்பூன் சால்ட்டும் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி உங்களுக்கு நல்லா சுண்டி சாஸோட பதத்துக்கு வரும். அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்து நீங்கள் இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான டொமேட்டோ சாஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.